முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் இன்று தமிழகம் எங்கும் உள்ள தமிழர்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பேர் இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காகவே, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பது அனைவருக்குமே தெரியும். அந்த இயக்கத்தை எப்படி இந்த மக்களை அரசு நிர்வாகத்துக்குள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி கொண்டுட்டு வர்றாருனாக்க, சட்டங்களாலும் திட்டங்களாலும் கலைஞர் அவர்கள் கொண்டுட்டு வர்றாரு. அது என்ன மாதிரி திட்டங்களை எப்படி நுணுக்கமா கையாண்டிருக்காருன்னு நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ 10th +1 +2 பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டாக்க அடுத்த மாதமே தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டு இந்த கல்வியாண்டிலேயே போயிடுறாங்க. அதனால இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனாக்க, இப்போ ஒரு சப்ஜெக்ட்லயோ 2 சப்ஜெக்ட்லயோ ஃபெயில் ஆயிட்டாக்க அதை மொத்தமா சேர்த்து 5 சப்ஜெக்ட்லயுமே ஒரு வருடம் கழித்து அடுத்த கல்வியாண்டுக்கு தேர்வு வைக்கும்போது தான் அதை எழுதக்கூடிய சூழல் இருந்தது. அதாவது அடுத்த அட்டம்ப்ட்னுவாங்க, செப்டம்பர் மாசத்துல மீண்டும் ஒரு தேர்வு வைப்பாங்க, அப்பதான் எழுதக்கூடிய சூழல் இருந்தது. அதை கலைஞர் என்ன பண்ணாருனாக்க, ஏன் பிள்ளைங்க எல்லாம் பாஸ் ஆன சப்ஜெக்டை மீண்டும் எழுதணும், எதுல ஃபெயில் ஆனதோ இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருந்தாக்க இங்கிலீஷை மட்டும் எடுத்து எழுதுனா போதுமே, எதுக்கு 5 சப்ஜெக்டையும் எழுதணும், பாஸ் ஆனதை மீண்டும் எழுதணும் என்று சொல்லித்தான் அந்த ஃபெயில் ஆனது எந்த சப்ஜெக்டோ அதை மட்டும் எழுத சொல்லி இந்த ஸ்கீமை, இந்த திட்டத்தை கொண்டுகிட்டு வந்ததன் மூலமாக இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த இதே தெரியாது, அதை கொண்டுகிட்டு வந்தது கலைஞர் தான். அதன் மூலமாக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஃபெயில் ஆயிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு கல்வியின் மூலமாக அவர் கொண்டுட்டு போனாரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோவிலுக்குள்ளேயே தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் போகக்கூடாது என்ற ஒரு சூழல் இருந்த காலகட்டத்துல தான் என்ன பண்ணாரு, 1972 காலகட்டத்துல 18/9/1972 அன்று அறநிலையத்துறை குழுவுல தாழ்த்தப்பட்டவரும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாரு. அதன் மூலமா தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்றவங்க அரசு நிர்வாகத்துல அந்த நிர்வாக பணியில அறங்காவலர் குழுவாக தாழ்த்தப்பட்டவர்களும் இருக்காங்க. இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர் பயிற்சிக்கு ஆள் நிரப்பும் போது தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் விண்ணப்பிக்கவே இல்லை. இதுவே கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி மற்ற முதல்வர்கள்லாம் இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்போ விண்ணப்பிக்கலன்னா விண்ணப்பித்த மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த இடத்த ஃபில் பண்ணி இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு பண்ணிடுவாங்க. ஆனா கலைஞரா இருக்கவும் என்ன பண்ணாருன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த 18% இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு சிறப்பு ஆசிரியர் பள்ளி நிறுவி 5,08,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து 17 ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கி அதுல ஆண்டுக்கு 850 ஆசிரியர்களை உருவாக்குறதுக்கு வழிவகை செஞ்சாரு. அதே போல இந்த முதுநிலை ஆசிரியர்கள்னு இருக்காங்க, அவங்களுக்கு நேர்காணலின் போது தேர்ச்சி மதிப்பெண் 15 இருந்தா தேர்ச்சி பெற்றவங்க. ஆனா கலைஞர் 7 மதிப்பெண் எடுத்தாவே தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சாரு. அப்போ எல்லாம் அதிகமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் முதுநிலை ஆசிரியர் பணிக்கு இடஒதுக்கீட்டை ஃபில் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் மிகவும் ஏதுவாக இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாகவும் சட்டங்கள் மூலமாகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையில முன்னேற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சட்டங்கள் மூலமாக என்றும் அவர் சமூக நீதியில உறுதியாக இருந்தார் என்பதற்கு இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அதுல 1-2 இப்ப நான் சொல்லியிருக்கேன். இந்த காணொலியை பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.